ஸ்கூல் டாஸ்க எவ்வளவு தூரம் உட்காந்து கும்மி அடிக்கலாம் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணுவாங்க போல இவனுங்க. பிட்டு பிட்டா பீஸ் போல கீழே விழுந்தத எப்ஜே ஒட்டி பாருங்க என்ன இருக்குன்ட்டு. எல்லாரும் அங்க ஒளிச்சு வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒளிச்சுட்டா நம்ம சோப பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்ற தோணும். விஜய் பார்வதிக்கு கேக்குறதுக்கு கூச்சமா இருக்கா? சீரியஸ் கூச்சமே படாம மைக்க வச்சு வெளியில கேட்டவதான் என் தலைவி. பார்வதிக்கு எதுக்கு நைட்டு போய் குமரன் கால முக்கினாரு? ஏன்னா பார்வதிக்கு கால் வலி. ஹியூமனிட்டி. அசிஸ்டன்ட் வார்டன் சாப்பிடுறதுக்கும் வியானா காணாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சம்பந்தம் தான் எனக்கு புரியல. இது இப்ப என்ன சொல்லுவாரு? வீக்கெண்ட் எபிசோட் வந்து விஜய் சேதுபதி கிட்ட, சார் நான் ஒரு கேரக்டர் பிளே பண்ணேன் சார், அந்த கேரக்டர் வயசு வியானா அவர்கள், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் நான் லவ் பண்றேன் சார், எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க வந்து நடந்துக்கிறோம் சார், இது நாங்க ஆண்ட பிளே சார் அப்படின்னா வெள்ள வாடா வாயிலே குத்துறேன்னு சொல்லுவாரு விஜய் சேதுபதி. இதுல கல்ச்சுரல் டே வேற ஷோக்குள்ள மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம்ட்டு கேரக்டரா பிளே பண்றாங்கன்னு வராத ஒரு கேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு. ரொம்ப கேவலமான கேரக்டரா இருக்கேடா. தி அப்சல்யூட் சினிமா எப்ப தெரியுமா? டப்புனு கதை திறந்து ஆந்திர என்ட்ரு ஆகணும்டா. தி அப்சல்யூட் சினிமாடா. அப்ப யோசிக்க வேண்டிய கொஸ்டின் இது, எது ஃபன்னா இருந்துச்சுன்றது. ஏன்னா இவனை டாஸ்க்னு பண்ண சொன்னாங்கல்ல, அது மட்டும் தான் ஃபன்னா இருக்கு. அதாவது ஒரு நார்மல் கண்டென்ட்ட கூட ஒரு ஆபாச கண்டென்ட்டா மாத்துறது பார்வதி கிட்ட தான் கத்துக்கணும். அண்ணே அந்த டான்ஸ் பாத்தீங்களா இல்லையா? ரைட் அரோரா, லெஃப்ட் பாரு, சென்டர்ல கமு. Hey guys, this is Naveen and welcome to our show Big Boss. This is Joe Michael. நான் என்ன 10 வயசு குறைஞ்சிட்டீங்க போலியே. எனக்கு வயசு 20 தானடா. ரைட் நேத்து தான் பிறந்தேன்னு சொல்லுவீங்க விட்டா, அதுதான் விஷயம். லேட் கமர்ஸ் எஸ். ஆனா இன்னைக்கு லேட் ஆனது நானும் கிடையாது, நம்ம தனுஷும் கிடையாது. நீங்க கமெண்ட் போட சொல்லி கேக்குற நபர் தான். தம்ப்நெயில எவ்வளவு அழகாக்கணுமோ அதுக்கு போராடி தம்ப்நெயில போட்டு தான் லைவ் போவேன் அப்படின்னு ஒத்த கால் நின்னு தம்ப்நெயில போடுறதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு மக்களே, மன்னிச்சு. போட்டாங்களா இல்லையா? லாஸ்ட் பெஞ்சஸ் கொஞ்சம் லேட்டா அப்படிதான் வருவோம், மாசா வருவோம் ஸ்கூலுக்கு, அப்படிதான் கொஞ்சம். என்ன கண்ணா இத பாத்தீங்களா? என் தலையில இவ்வளவு புக்க வச்சு ஒரு தம்ப்நெயில் வச்சிருக்காங்க. அண்ணன் ஒரு படிப்பு சென்றனால அப்படி இருப்பாரு, நான் அப்படி கிடையாது, நான் கொஞ்சம் ரக்கட் பாய், நான் கொஞ்சம் வேற மாதிரி. ரைட். சோ மக்களே, இன்னைக்கு ஆக்ஷன் பிளாக் மாட்டி இருக்கு. அப்படிதான் ஒரு நாள் சொல்றோம், சப்புன்னு முடிஞ்சிருதே. அந்த அளவுக்கு இருக்கு எபிசோட்ஸ்லாம். டே 53 பிக் பாஸ். How was the day today? How was the day today? How many day? 53. 53. ஓகே. This 53 day குச் நஹி பாவா. அதாவது பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் டாஸ்க், எஜுகேஷன் ஸ்கூல் டாஸ்க எவ்வளவு தூரம் உட்காந்து கும்மி அடிக்கலாம் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணுவாங்க போல இவனுங்க. அதாவது படிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் எப்பயாவது வருது, அதுவும் தமிழ் டீச்சர் வந்தா மட்டும் தான் வருது. சரியா? ரெண்டாவது இவனுக்குள்ள என்ன கண்டென்ட்னே புரியல, என்ன கன்றாவினே புரியல. அதாவது இவனுங்க டாஸ்க்ல இருக்காங்களா, இல்ல டாஸ்க்கு வெளியில இருக்க கேரக்டர்ல இருக்காங்களா, இல்ல டாஸ்க் கேரக்டர்ல இருக்காங்களா, ஒரு அளவு நம்மளுக்கு புரியல. எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் வெளியில வந்துடுறாங்க, எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் உள்ள போயிடுறாங்க. அன்னியன் மாதிரினே. உனக்கு தைரியம் இருந்தா நான் இப்ப பாரு அந்த 5 அன்னியன் மாதிரி இருந்தா பரவாயில்ல, அண்ணி யாருன்னு இருந்தாதான் பிரச்சனையே. இப்ப லைனா வருவோம், குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வருவோம். ஆரம்பமே வந்து வியானால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதுதான் நீங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்பீங்க. சொல்லுங்க. இந்த நீங்க பாத்தீங்களா, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல டாமினேட் பண்றாங்க ஒரு 3 நபர்கள் தான். வியானா, பாரு, அமித், கனி, அவ்வளவுதான். இவங்கதான் விக்ரம். 3 நபர்ல ஆரம்பிச்சவன் 5 நபர்ல முடிச்சிருக்கான்.
6வது எஃப்ஜே மறந்துருக்கான். அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அங்கங்க வியானா இருக்கனால எஃப்ஜே. புரியுதா? அது ஒரு ஓட்டு தான் கணக்கு அப்ப. அப்ப இன்னைக்கு கடைசியா கோவப்பட்ட பிரஜினு? பிரஜன் இன்னைக்குதான் மே கம்மின் இப்படிதான் வந்து வெளியில வந்திருக்கு இப்பதான். உள்ள இருக்கிறது இப்பதான் வெளில வந்திருக்கு பிரஜனுக்கு. இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. பாரு தூண்டினோன்னு கோவத்தை சொன்னேன். கோவத்தை வேற எதுவும் நினைக்காதீங்க. ஓஜி பிரஜன் வந்தது பாத்தீங்களா இல்லையா? ஏய் வாய்ஸ் சரக்கு சார் தாடிய சரைச்சிட்டாங்க சார், நீங்க கோவத்தை சரைக்கலையா சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டாங்க. முடிஞ்சிச்சு. இன்னும் திருந்தலையாப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ரைட், சரி வியானால ஆரம்பிக்கிறாங்கண்ணே. வழக்கம் போல வந்து வியானா வந்து நாட்டி கேர்ள் திங்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த போர்ட்ல எழுதுறது, இந்த ஹார்டினை போட்டு வசந்தி தர்மலிங்கம் அப்படி போடுறது, அதுக்கப்புறம் அப்படியே ஃபன்னியா வந்து விக்கல்ஸோடைய ஐடென்டி கார்டை பிடிங்கிட்டு நீ என்கிட்ட சாரி சொன்னாதான் நான் கொடுப்பேன் அப்படின்ற சேஷ்டைகள் பண்றது, அதெல்லாம் முடிச்ச உடனே மெயினா இப்பதான் ஒரு விஷயத்துக்கு வராங்க. டாஸ்க் பேப்பரை கிழிச்சு விக்கல்ஸ்க்கு மேல இப்படி போட ஜாலியா போயிட்டு இருந்தது. அது வரைக்கும் தருணம் விக்கல்ஸ் பாக்க ஏல ஒரு டென்ஷன் ஆனா இருப்பாருங்க. என்ன டாஸ்க் பேப்பர் எப்படி நீ கிழிக்கலாம், கரஸ்பாண்டன்ட் நீ எப்படி உடனே ஆரம்பிச்சுவார் நம்ம விக்கல்ஸ் விக்ரம். டாஸ்க் பேப்பர், கோயிலு, இந்த வீடு. ஐயோ, அப்புறம் நான் மதிக்கிறேன், நீ இல்லன்னா நான் ஒட்டி தரேன். எப்பா யாரு சாமி நீ? இல்ல எதை கூட மன்னிச்சிருவேன்டா. பிட்டா பீஸ் போல கீழே விழுந்தத எஃப்ஜே ஒட்டி பாருங்க என்ன இருக்குன்ட்டு. ஒட்டி பாரு. வியானா அது எடுத்து ஒட்டினாங்கண்ணே, வச்சிட்டு இருந்தாங்கண்ணே. ஒரு மாதிரி வியானா இப்ப பயந்துட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், டாஸ்கே உனக்கு கிழிச்சிட்டாங்க. டாஸ்க் லெட்டர் கிழிச்சா என்ன, கிழிக்கலனா என்ன? அது இத்தனைக்கும் அது வந்து இங்கிலீஷ் சிலபஸ் போல ஏதோ. அது அவ்வளவு இம்பார்ட்டன்டா எனக்கு தெரியல. கரஸ்பாண்டன்ட் கொடுத்தது நீ எப்படி கிழிக்கலாம்? How dare you do this விக்ரம்? எப்பா உன் கடமை உணர்ச்சிக்கு ஆகலையாப்பா, நீயே கேரக்டர் விட்டு வெளில வந்து போயிட்டு இருக்கப்பா. ஃபர்ஸ்ட் டே வந்து ஏதோ வித்தியாசமா ஆரம்பிச்சாரு, போக 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 அதே மாதிரிதான் இருக்காரு. அவர் 2 கேரக்டர் தான் பிளே பண்றாரு, அன்னியன் அம்பி. வீக்கெண்ட்ல அம்பி, வீக் டேஸ் ஃபுல்லா இப்ப அன்னியன் கேரக்டர் மெயின்டைன் பண்றாப்ல. ஃபர்ஸ்ட் இந்த வியானாவுடைய சம்பவங்கள் போச்சு, அதுக்கப்புறம் டாஸ்க் லெட்டர் கிழிச்சது, அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் லெட்டர், இந்த காசிப் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. திவ்யா, எஃப்ஜே, விக்ரம். கரெக்டா சொல்லணும். எஃப்ஜே சொல்ல, திவ்யா எழுத, பக்கத்துல விக்கல்ஸ் விக்ரம் அத வந்து ஆர்டிகுலேட் பண்ணி டப்பாக்குள்ள போட, இது எல்லாமே பர்ஃபெக்ட் பிளானா நடக்குது. இது 3 பேர் செய்த முக்கோண பிளானா இருந்தாலும் கண்டென்ட் என்னமோ எஃப்ஜேக்கு தான். எஸ், அது நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கிரீன் பிளே நீங்க கவனிக்கணும். அவங்க பண்றதை இங்க காட்டிடுறாங்க, அது அப்படியே கட் ஆகுது. கட் ஆனே பாரோட சாரி காணோம். அதை யாரோ ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரு கேக்குறாங்க, கதறாங்க. இன்னைக்கு மொத்த எபிசோடுமே பாரு தான். எஸ், பார்வை வைத்து மட்டுமே நீங்க மொத்த எபிசோடும். அதாவது போர்டுல வியானா பார்வை பற்றி வசந்தின்னு எழுதுறாங்க. அங்க ஆரம்பிச்சு வசந்திக்கு வந்த டாஸ்க் லெட்டர் படிக்க வேண்டிய இடத்துல அதை கிழிச்சு, அப்புறம் வசந்திக்கு வந்த சாரியே தூக்கி காணாம போக வச்சு, அதுக்கப்புறம் வசந்தியை பத்தி புரளி எழுதி அதை பற்றி கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல போட்டு, அதுக்கப்புறம் அதை எடுத்து படித்து, அதுக்கப்புறம் படித்தது போதும்னு அதை வச்சு கிழிச்சு, அதுக்கப்புறம் அதை வைத்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு இவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணி, கடைசியா இந்த பெர்ஃபார்மன்ஸை இதுக்காமா பண்ண, இது ரீல் அந்து போச்சு மொமெண்ட்டுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஐயோ நம்ம அசிங்கப்பட்டுட்டோமே, இது எப்படி ஆட்டோ கவர் பண்றதுன்னு தெரியாம அவங்க ஃபேஸ கவர் பண்ணி அந்த சோஃபா செட்ல உட்காந்து ஒப்பாரி வச்சு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து கேமரா முன்னாடி மறுபடியும் சிரிச்சு பேசி, இத நான் பிரச்சனையா பெருசா பண்ணவே இல்லையேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி வெறுப்பேத்தி, அத்தனை பேரும் வெறுப்புல திருப்பி பார்வதியை கத்தி, மறுபடியும் நமக்கு தான் இருக்கே இந்த ஓரமான ஒரு சோஃபான்னு அங்க மறுபடியும் போய் உட்காந்து ஒப்பாரி வச்சு, அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு திரும்பி வந்து அவங்க கிச்சனுக்குள்ள வந்தா கிச்சன்ல அவங்கள மட்டும் சமைக்க வச்சு, பாவம் உடம்பு சரியில்லாம, அதாவது மாதத்துக்கு ஒரு முறை வரும் உடம்பு சரியில்லாத காரணத்துல கஷ்டப்பட்டு இருக்க பார்வதிய வேணுனே தனியா தவிக்க விட்டு வச்சு செஞ்சு, ஏன்னா எஃப்ஜே அவர்கள் கையில் அடிபட்டு இருக்கு. அமித் அவர்கள் பார்வதினாவே 15,000 கிலோமீட்டர் தள்ளி ஓடுறாரு. ஆக்சுவலானே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து வருவோம், இந்த சாரி மேட்டர்ல இருந்து வருவோம். இது எல்லாமே பவர் வச்சுதான் போயிருக்கு. இதுல நம்ம இதெல்லாம் நான் ஏன் மூச்சுலாம் பேச தெரியுமா ப்ரோ? நீங்க 2 நாளா நீங்க ரிவ்யூ பண்ணவே இல்ல, தனுஷ் தான் பண்ணிட்டு இருக்காரு.
நீங்க எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்டதுனால ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன் தனுஷ். நாங்க 2 பேர் தான் உட்கார்ந்து பார்த்தோம். அண்ணனும் பார்த்துட்டு இருந்தாரு. நான் எடுத்து தரேன் அண்ணனுக்கு அண்ணன் சொல்லுவாரு. ஆனா இந்த சாரி மேட்டர் நான் சொல்றேனே. நீங்க சொல்லுங்கண்ணே. இப்ப பாருங்கண்ணே. சாரி ஒளிச்சு வைக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இவனுங்க இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒளிச்சு வைக்கிறது தான் அந்த ஸ்டூடண்ட்ஸோட ஒரே வேலையா? எனக்கு புரியல. அத ஒளிச்சு வச்சு பிராங்க்ன்றது அது என்ன ஒரு பிராங்க்? ஸ்டூடண்ட்ஸ்னாலே ஒளிச்சு அதாவது வைக்கிறது. அது 11th இந்த படிச்ச ஸ்டூடண்ட்ஸா அவங்க? மொத்த கேம் பிளேலயே இவனுங்க என்ன செஞ்சாங்க? 3 விஷயம் தான். 1 டைமுக்கு சோறு சாப்பிட்டாங்க. 2 எல்லா பொருளையும் ஒளிச்சு வைக்கிறத ஒரு டாஸ்க் நம்பி பண்ணாங்க. ம். 3வது இந்த டாஸ்கையே ஒளிச்சு கட்டாங்க. எனக்கு புரியலண்ணே. நேத்து தான் அப்படி சொல்றாங்க. நேத்தும் ஒளிச்சு வைக்கிறாங்க. இன்னைக்கு விக்ரம் சேர்ந்துட்டு ஒளிச்சு வச்சுட்டு இருக்காரு. என்னத்த நல்ல விளையாட்டு வந்துட்டு விக்ரம் இருக்கு. ஒளிச்சு ஏன் இப்படி வைக்கிறாரு, சபரி ஒளிச்சு வைக்கிறாங்க, ஆ. எல்லாரும் அங்க ஒளிச்சு வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒளிச்சுட்டா நம்ம பத்திரமா அதுவும் வச்சுக்கலாம் பண்றாங்களே. அப்படின்ற தோணுது. ஏன்னா அவங்களே போய் ஒளிஞ்சுக்கிறாங்களே போயிட்டு. அதுவும் நடந்துச்சு. ஐஸ் பாய்ஸ் விளையாடுறாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் வர வரைக்கும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எஃப்ஜே வந்து எட்டி பார்த்தோம். எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு. வரும். அதுக்கும் வருவோம். சோ அந்த இடத்துல பாரு ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் அங்க தான் நடக்குது. சாரி ஓகே. எடுத்து சோ வச்சுட்டு என்ன ஆச்சு பார்வோடைய கேட்க முடியாது. அந்த அது பிரேக் டவுனே கிடையாது. அது பிரேக்குக்கான டவுன். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அது டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்வதியுடைய பொய் டிராமா நம்பர் 1. இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வதி அவர்களுடைய சாரிய ஒளிச்சு வச்சிட்டாங்க. நேத்து விக்கல் சீக்கிரம் பேண்ட போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அமித்தோடைய செருப்பு ஆட்டைய போட்டாங்க. அதுக்கு முன்னாடி சேர்மனுடைய ட்ரெஸ்ஸே ஆட்டைய போட்டாங்க. கைதியை போட்டு சுத்திட்டு இருந்தாப்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ள நடந்தாலும் வார்டனுடைய ட்ரெஸ்ஸையும் ஆட்டைய போட்டுட்டாங்க. இப்ப நீங்க சாரிய வாங்கணும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாரிக்கு நீங்க இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாரியை தேடலாம். நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே போய் சாரிய போட்டுற போறீங்களா? கிடையாது. சரியா? இப்ப சாரி இல்லன்னே வச்சுப்போம். நீங்க சுடிதார் கூட போட்டுக்கலாம். இல்ல அப்படி பண்ணக்கூடாதாம். அப்புறம் பிரஜன் சொல்றாரு. பிரின்சிபல் அந்த டாஸ்க்ன்றப்ப நீங்க அந்த சாரியோட தான் இருக்கணும் அப்படின்றாரு. அப்ப கரெக்டா சொல்றாரா? அப்ப சாரி போடணும். அப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாரிய போட்டிருக்கலாம். கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க சாப்பிடும் போதே அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பிரச்சனையில அவங்க அழுத உடனே பயந்து போய் அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு அழணுமா? அவங்க சொன்ன ரீசன்ஸ் சாரி வந்து எனக்கு வந்து கூச்சமா இருக்கு கேட்கறதுக்கு. அது சாரி அது நான் எப்படி உங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது? அது வந்து எப்படி நான் தொலைஞ்சிருச்சுன்னு போய் தேடி கொடுங்கன்னு அது கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. அப்படின்னு சொல்லி அழுறாங்க அவங்க. அது எப்படிடா இதெல்லாம் எப்படிடா ஃபன்? இரு. விஜய் பார்வதிக்கு கேட்கறதுக்கு இருக்கு. கூச்சமா இருக்கா? சீரியஸ்? எஸ் ப்ரோ. இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்க. கூச்சமே படாம மைக்க வச்சு வெளியில கேட்டவதான் என் தலைவி. அது ஒரு உடுப்பு. அந்த உடுப்பை எப்படி ஒளிச்சு வைக்கலாம்? அது கேட்க எனக்கு கூச்சமா இருக்கு. இது எப்படி புரிஞ்சு இது ஃபன்னு கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆறாங்க. இது எங்க அண்ணன் வேலாயுதம் இல்லன்றாங்க அவங்க. அவங்க டென்ஷன் ஆகி அழுக. குமரன் வந்து பாசிஃபை பண்றாங்க. வேண்டாம். இதுலதான் கேரக்டர்ல இருந்து வெளில வராங்க 2 பேரும். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, வார்டனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து தட்டி கொடுத்து சரிப்படுத்தலாம், ஆறுதல் படுத்தலாம். ஆனா இதுக்கு எல்லாரும் அந்த பார்வதி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? சொல்லு. ஹியூமனிட்டி. பார்வதிக்கு எதுக்கு நைட்டு போய் குமரன் கால முக்கினாரு? ஏன்னா பார்வதிக்கு கால் வலி. ஹியூமனிட்டி. ஏன் பார்வதி அந்த ஹியூமனிட்டிய கனி எழுப்பி கேட்கல? குமரன் அமுக்குனாதான் அது ஹியூமனிட்டி. கனி எப்படி பண்ணுவாங்க? பாருக்கும் கனிக்கும் ஆவாதுல்ல? ஆவுதோ இல்லையோ இந்த டாஸ்க்ல ப்ரொஃபசர் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாமா? அதுவும் விடிய காத்தால 3:30 மணிக்கு. சொல்றதுக்குள்ள 3:30 மணிக்கு ஆஃப் டாஸ்க் போயிருக்கும். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இந்த கொடுமையை பாத்துக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் அதே 3:30 மணிக்கு அசிஸ்டன்ட் வார்டனும் பிஸியா இருக்காரு. ஜூனியர் வார்டனும் ஸ்டூடெண்ட்டும். இதுல எப்படி இந்த ஃபர்ஸ்ட் சம்பவத்துல யாரு தப்புன்னா ஒளிச்சு வச்சது பசங்களோட தப்பு. அது ஒரு பிளேன்னு சொல்லி பண்றதே அது ஃபர்ஸ்ட் ஒரு மட்டமான விஷயம். ஒளிச்சு வைக்கிறத தவிர உங்களுக்கு வேற ஃபன் தேவே கிடையாதா? அது ஒரு தப்பு. 2வது விஷயம் பார்வ அந்த விஷயத்த ரொம்ப ஓவர் டூ பண்ணாங்க. அது ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்க எமோஷன் தெரியல. அது நான் பாக்குறப்ப கொஞ்சம் ஓவர் டூ பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க எமோஷனா இருந்தா அது ஓகே. நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 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 எப்படி சொல்றது வைப்ரேஷன் ஆஃப்
அது சொல்லுவாங்களேடா, மூட் ஸ்விங் ஆ, ஆ. அது அதிகமாக இருக்க வேண்டிய தருணத்துல இருந்ததுனால அதுல அவங்க ம். ஓவர் டூ பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸ நம்ம எடுத்து வச்சிடலாம். அவங்க சொன்ன காரணத்துல இல்லனாலும் அந்த சிச்சுவேஷன் அப்படி அவங்களுக்கு இருக்கா? வந்த உடல் காரணத்தினால நாம அப்படி நினைச்சுக்கலாம். ஏன்னா அதுதானே ஹியூமானிட்டி. குமரன் பண்ணதில்ல. இப்ப நாம பண்றதுதான் ஹியூமானிட்டி. சரி, என்னமோ ஓகே. ஆனா அதையும் நம்ம இவங்க ஆ. ஸ்டூடண்ட்ஸ் பண்ணது தப்பு. இது ஒரு அட்ரஸ்ல இங்க அழுகுறாங்க. இது ஒரு விஷயம் முடியுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அசெம்பிளி நடக்குதுண்ணே. அசெம்பிளில திருக்குறள் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து நேத்து பண்ண கன்டென்ட் தான் மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்றாங்க. எனக்கு புரியல. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிருவோம் தனுஷ். அதெல்லாம் ஆமா. ஒண்ணும் பெருசா இல்ல. நாம அப்படியே அதானே வரிக்கு வரி போட்டா இவங்க எல்லாரும் இப்ப இந்த ஆடியன்ஸ் நம்மள பாக்குற இந்த ஆடியன்ஸ்லாம் ஆல்ரெடி இந்த ஷோவ பாத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இது ஏன் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? இது ஏன் நடக்கக்கூடாது? இது நான் இதுக்கு இது எதுக்கு மென்ஷன் பண்ணேன்னா, 1 ஹவர் எபிசோட்ன்னு 24 மணி நேரம் நடக்குது. நேத்து நடந்த விஷயத்தையே மறுபடியும் போடுறதுக்கான விஷயம் என்ன? நேத்தே வந்து ஏன்னா கமருதீன் வந்து எடிட்டருக்கு இந்த ஷோல வேலை செய்ய புடிக்கல. அந்த எடிட்டரும் அப்படிதான் இருக்காங்க. இந்த எடிட்டரும் அப்படிதான் இருக்காங்க. நாம என்ன செய்ய முடியும்? அந்த தருணங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வியானாவுடைய ப்ளே நம்ம ஆரம்பிக்குது. நான் ஆமா. வேனிஷ் மோட் போறேன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க. அவங்க எப்பப்பலாம் போய் ஒளியுறாங்களோ, அப்பப்பலாம் ஜூனியர் வார்டன் பெர்னாண்டஸ் வந்து வியானா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் வியானா தான் புரியல மக்களே. இல்ல. நான் வரேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. அசிஸ்டன்ட் வார்டன் சாப்பிடுறதுக்கும், வியானா காணாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சம்பந்தம் தான் எனக்கு புரியல. இது இப்ப என்ன சொல்லுவாரு? வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி கிட்ட, சார் நான் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணேன் சார். கேரக்டர்ல போயிட்டு அந்த கேரக்டர் ஸ்டூடண்ட்ஸ் வைஸ் வியானா அவர்கள் அதாவது ஒரு ஸ்டூடண்ட்ட நான் லவ் பண்றேன் சார். எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நாங்க நடந்துக்கிறோம் சார். இது நாங்க ஆடின ப்ளே சார். அப்படின்னா வெள்ள வாடா வாயிலே குத்துறேன்னு சொல்லுவாரு விஜய் சேதுபதி. அவங்க இந்த வசதிக்கு ப்ளே பண்ணிக்கிறாங்கண்ணே. ஆமா. வசதிக்கும் ப்ளே பண்ணிக்கிறாங்க. வசதியும் ப்ளே பண்றாங்க. நாம என்ன செய்வோம்? நைஸ். குட் ஒன், குட் ஒன். சொல்லுவேன்டா. சோ இந்த மாரி விஷயங்கள் நடக்குது. சரியா? சோ ம். இப்ப எஃப்ஜே அவர்கள ஆக்சுவலா கண்டனத்துக்கு இப்ப 3 விஷயம் தான். இந்த மொத்த டாஸ்க்ல எனக்கு ஒரு சோசியல் கன்டென்ட்டா எடுத்தா 3 விஷயத்த நாம கண்டனம் தெரிவிச்சே ஆகணும். 1 பார்வதி அவர்கள் குமரன் அவர்களை கூப்பிட்டு கால் அமுக்குன விஷயம். அது வாட் எவர் ம். த கேஸஸ் ஸ்டூடண்ட்ட கூப்பிட்டுருக்க கூடாது. அவங்க ஆக்சுவலா கூப்பிட்டுருக்க வேண்டியது ஒரு ஃபீமேல் டீச்சர கூப்பிட்டுருக்கணும். அவங்க செய்றாங்க, செய்யல அப்படின்றது 2வது விஷயம். கூப்பிட்ட ஒரு விஷயமாவது நடந்திருக்கணும். அப்படின்றத நான் விரும்புறேன். 1. 2வது எஃப்ஜே அவர்களும், வியானா அவர்களும். ஒரு ம். அசிஸ்டன்ட் வார்டனுக்கும், ஒரு அ அ 11த், ஸ்டூடண்ட். 12த்னா ஒரு 16 வயசு பிள்ளைக்கும் நடக்கும் இந்த உரையாடலும், அந்த விஷயங்களும் பார்க்க சகிக்கல. இது நார்மலைஸ் பண்ணக்கூடாது. சொசைட்டில இத நார்மலைஸ் ஆகக்கூடாது. இது நெறைய பேர 16+ ஆடியன்ஸ் இந்த விஜய் டிவில பார்க்கறதுனால, அவங்களுக்கு ஓஹோ! இப்படி செய்யலாமோ? ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர லவ் பண்ணலாமோ? இல்ல வார்டன லவ் பண்ணலாமோன்ற ஒரு கேவலமான தாட் வரக்கூடாது. மாதா, பிதா, குரு, தெய்வம். ஓகேவா? சோ குருவுக்கு அப்புறம் அம்மா, தான் தெய்வமே. அப்பாக்கு அப்புறம் குரு. அப்புறம் தான் தெய்வமே. சோ அந்த ம். குரு அப்படின்ற ஒரு பொசிஷன்ல ஒரு வார்டன் ஒரு பொசிஷன்ல அசிஸ்டன்ட் வார்டனா இருந்து இந்த மாரி கீழ்த்தரமான வேலையை செய்யற அந்த வீட்டின் இந்த வார தலைவர் பெர்னாண்டஸாவும் நடந்துக்கல. வீட்டுடைய தலையாவும் நடந்துக்கல. ஒரு கண்டஸ்டன்டோடைய வொர்ஸ்ட் பிஹேவியரோட உச்சத்திலயும் நடந்துகிட்டு, இந்த பக்கம் வியானா கிட்ட இது, அந்த பக்கம் கனி அவர்கள்கிட்ட அவருக்கு என்ன விதமான ஒரு அன்பு விஷயங்கள் இருந்தாலும், ஓகேவா? எங்களுக்கு காட்டும்படி, உங்களுக்கு அக்கா, தம்பி பாசத்த நீங்க இப்படிதான் காட்டுவீங்கன்னா, தாராளமா நீங்க உங்க வீட்ல போய் காட்டிக்கங்க. உங்க வெளி உலகத்துல காட்டிங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா, தம்பி பாசம் இப்படி இருக்காது. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதையும் நம்ம கண்டனம் சொல்றோம். இன்னொரு விஷயம் 3வது பாரபட்சமே விஷயம் வந்து கிடையாது. ம். 3வது விஷயம் இந்த ஸ்டூடண்ட்ஸ் இந்த எல்லாம் திருடி எடுத்து ஒளிச்சு வைக்கிறது. இத வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ் பண்ற மாரி இவங்க பிஹேவ் பண்றதும் தப்பா இருக்குண்ணே. இல்ல அதாவது பசங்கனால இந்த எல்கேஜி, யூகேஜி பசங்க பண்ணுவாங்க. 11த், 12த்லாம் இப்ப இத பண்றாங்கன்னு கேட்டா கிடையாது. ம். 11த், 12த்லாம் தலையிலே போட்டு படிப்பாய்ங்க. படிக்கிற கன்டென்ட் காணாம். சரி ஜாலியான கன்டென்ட்டா, சரி ஜாலியான கன்டென்ட்ல வேற என்ன இன்னோவேட்டிவா பண்றாங்கன்னா, ஒண்ணு கிழிச்சு போடுறது, ஐடி கார்ட திருடுறது, 3வது புள்ளைங்கள நடந்துக்கிற மாதிரியே நடந்துக்கிறாய்ங்க. என்ன பிஞ்ச் பண்றாங்க மிஸ். என்ன புடிச்சு தள்ளி விட்டாங்க மிஸ் ஸ்விம்மிங் பூல். என்னடா இது?
இது எல்லா டாஸ்கையும் பண்ணுவாங்க. பிக் பாஸே ஸ்பூன் ஃபீட் பண்ணிருக்கலாம் இதுக்கு. அத பண்ணு, இத பண்ணுன்னு. இதுல அப்படியாச்சும் கொஞ்சம் கல்ச்சுரல் வேற வேற ஷோக்குள்ள மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம்ட்டு. இப்ப புரியுதா? 2 நாள் முன்னாடி பிராக்டிஸ் பண்ணாங்க இந்த ஸ்டெப்ஸ. பார்த்தோம்ல நம்ம கூட மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம்னு. அந்த ஸ்டெப்ப இங்க வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்களா? வியானா வராங்க. கிளாஸ் ரூம்ல வந்து கனியும், நம்மளுடைய தர்மலிங்கமும், தமிழம்மாவும் வந்து பாடம் எடுக்கிறப்போ, ரிப்போர்ட் சொல்றாங்க. ஒரு ஸ்டூடண்ட் எப்படி பண்ணாங்கன்ட்டு சொல்லிட்டு வரப்போ, வியானா வந்து ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றாங்க. உனக்கு ஒரு பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, விக்ரம கூப்பிட்டு உனக்கு மேக்கப் போடுன்னு ஒரு சூப்பரான கருத்து சொன்னாங்க கனி. தமிழம்மா. நீ மேக்கப் வந்து போடுறதெல்லாம் முக்கியமே கிடையாது. உன் மனசு எப்படி இருக்கோ அதுதான் முக்கியம். நீ காஜல் போடுறியா அது முக்கியம் கிடையாது. யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கு நடத்துக்கிறியா அதுதான் முக்கியம் அப்படின்னு நல்ல பஞ்ச்லாம் சொன்னாங்க கனியம்மா. அதெல்லாமே நல்ல விஷயம் தானே. அதுக்கப்புறம் வியானாக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. மேக்கப் போடுறது விக்ரம் தான் போட போறாங்க. என்ஜாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விக்ரம் கிழிச்சு எடுத்துட்டாரு. மேக்கப் போட்டு ஜோக்கர் மாதிரி மாத்திட்டாரு. அதனாலதான் மறுபடியும் ஒளிய போயிட்டாங்க வியானா. அது அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. அது ஒளியறதுக்கான காரணங்கள் தேடினாங்க. ஏன்னா அந்த மேக்கப் எல்லாம் போடாத அப்போ கூட வியானா வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹைட் போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டதை நம்மளால பார்க்க முடியுது. பேசிக்கலி டாஸ்க பண்ண பிடிக்கல. அவங்க பண்றதுதான் டாஸ்க்ன்னு நினைச்சுக்கிறாங்க. வியானாக்கு பொய்யண்ணான்னு ஒரு பேரை வேற வச்சுட்டாங்க இன்னைக்கு 24/7ல. அவங்க வந்து கேரக்டரா பிளே பண்றாங்கண்ணே. வராத ஒரு கேரக்டரை ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல ரொம்ப கேவலமான கேரக்டரா இருக்கேடா. அவங்க மெத்தட கஷ்டப்பட்டு ரசிக்கத்தன்மையான பண்றாங்க. கேரக்டரா இல்லையேடா அது. அதுதான் அந்த கேரக்டரை ரசிக்க கூடாதுன்றதுதான் அந்த கேரக்டரேவா. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிளே கொண்டு வராங்க அவங்க. இதுல ஐ எனக்கு அம் என்ன நாட் ஒரு ஹாப்பிடா தம்பி. ஆச்சரியமான விஷயம்னா, சொல்லு. எங்க போய் இருந்தாலும் ஜூனியர் வார்டன் தேட போயிடுறாரு. வியானா வேணான்னு போயிடுறாரு. நான் சாப்பிடணும் பசிக்குது. எனக்கு நீ என்னமோ சாப்பிடு. அதெல்லாம் பார்க்கும்போது மாலா, 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 மாலா அப்படிதான் இருந்துச்சு. எனக்கெல்லாம் இப்ப என்ன கண்டுபிடிச்ச தெரியுமா ஆசை? த அப்சல்யூட் சினிமா எப்ப தெரியுமா? டப்புனு கதவு தொறந்து ஆதிரை என்டர் ஆகணும்டா. த அப்சல்யூட் சினிமாடா அப்ப. நானே ஐ சப்போர்ட் ஆதிரைடா. எஸ். நான் மேக்கர்ஸ் சொன்னதே ஆஃப் விஜய் டிவி, மேக்கர்ஸ் விஜய் சேதுபதி சார், முடிஞ்சா ஆதிரையை நீங்க கூப்பிட்டு வாங்க. கிரவுட் ஃபண்டிங்ல நாங்களாவது காசு கொடுக்குறோம். தயவு செய்து இந்த எஃப்ஜேயோட அட்டகாசம் நிப்பாட்டு. முடியல. நிஜமா ஆதிரே வந்தா கேம் நிஜமா மாறுனே. கண்டிப்பா மாறும். வேற மாதிரி ஆகும். அந்த பொண்ணு இந்த எஃப்ஜே கண்டென்ட்ல தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி டோட்டலா போயிடுச்சு. மத்தபடி நல்லா விளையாடக்கூடிய ஒரு பர்சன் தான் அவங்க. ஆமா. சோலோ கேம் ஆடிட்டு இருந்தாங்க. எஃப்ஜே கூட மட்டும் சேராம இருந்திருக்கலாம். இல்லையா? So அந்த அது 5 நாள்ல போனாங்கல்ல நந்தினி. அவங்களுக்கு உடல் நல்லா தெரியுச்சா? என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, அவங்கள பார்சல் பண்ணியாவது உள்ள அனுப்பிச்சிடலாம். எஸ். எனக்கு என்னன்னா, எஃப்ஜே போய் ஜூனியர் வார்டன் தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க மீனாவ. போயிட்டு அழகி அப்படின்றாங்க. புரியல அழகியா? என்னல நடக்குது இங்க? அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு கண்டிப்பா வார்டன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கண்டிப்பா இத வந்து கேட்கணும். நாக்கப்ப நீர் சாவற மாரி கேட்கணும். ஸ்கூல் நாளைக்கு டாஸ்க்க உனக்கு பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து 16 வயசுல அந்த புள்ள அசிஸ்டன்ட் வார்டன் கூட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு அப்பாவா நீ என்ன ஃபீல் பண்ணுவேன்னு கேட்கணும். நான் கேட்பேன் என் இன்டர்வியூல நாக்கப்ப நீர் சாவற மாரி. ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்கண்ணே. ஃபன்னா டாஸ்க் பண்ணோம் நாங்க. ஃபன் டாஸ்க் அப்படின்னுவாங்க. ஏய் இதுதான் ஃபன்னாடா? ஃபன்னுன்றாங்க. நான் நியாயமா சொல்லுது. மொத்த டாஸ்க்ல எது தெரியுமா ஃபன்னா இருந்துச்சு? யோசிக்க வேண்டிய கொஸ்டின் இது. எது ஃபன்னா இருந்துச்சுன்றது. ஏன்னா இவன டாஸ்க்ன்னு பண்ண சொன்னாங்கல்ல, அது மட்டும் தான் ஃபன்னா இருந்துச்சு. இவனுங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பண்ண சொன்னாங்கல்ல பிக் பாஸ் டீமே, அது மட்டும் தான் ஃபன்னா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு வாரமும் நமக்கு எப்படி இருக்கும்? யாராச்சும் ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் இந்த வாரத்துல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? யாருக்கு வந்து அந்த நாமினேஷன் வந்து இல்லாம போகும்? கேப்டன்சில யாரு போவாங்க? பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு? அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் இருக்கும். நம்ம வீக் எபிசோட்லாம் பார்க்குறப்போ. இதுல அப்படியே ஒரு பிளெண்டா ஒரு பொதுவா ஒண்ணு நடக்குது. சரி ஓகே. இதுல என்ன இது நல்லா பண்ணா என்ன இருக்கு? நல்லா பண்ணலனா என்ன இருக்கு? அப்படின்ற ஒரு ஃப்ளோல தான் போற மாதிரி இருக்கு. ஒரு நம்ம ஷோக்குள்ள இன்வால்வ் ஆயிக்க முடியல நம்மளால. நம்ம ரிவ்யூ பண்றதுனால தான் இந்த ஷோவே பார்க்குறோம். இல்லனா நம்ம கூட பார்த்திருக்க மாட்டோம். இது எல்லாமே இருக்கு தம்பி. நமக்கு ஒரு கனெக்ட் இல்ல. ஷோல ஒரு கனெக்டே இல்ல நமக்கு. அந்த மாதிரி யாரும் பண்ணல. எப்போ ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் நல்லா ப்ளே பண்றாங்களோ, அவங்க கூட நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்க கேரக்டர்ஸ் ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரிலேட் கூட பண்ணிக்க முடியலையே நம்மளால. சுத்தமாவே கிடையாது. சரி இப்ப இதெல்லாம் முடிஞ்சிச்சுடா. இப்பதான் கதையில ஒரு முக்கியமான கண்டென்ட்க்கு வருவோம்.
இப்ப பிஜே பார்வதி அவர்களுக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க தெரியுமா? அந்த லெட்டர் வந்து படிக்கிறாங்கப்பா. படிக்கிறாங்க. லிவிங் ஏரியால உட்கார்ந்து எல்லாம் படிக்கிறாங்க. படிக்கும் போது அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, கிளியரா எனக்கு புரிஞ்சது. அந்த லெட்டர் அன்னைக்கு நான் என்னோட ட்விட்டர் பக்கத்தையும் ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு புரிஞ்சது தர்மலிங்கம் கிச்சனில் வர வைப்பதற்காக, வர வைக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் வார்டன், குட்டி வார்டனின் கையில் அடிபட வைத்து அவர்களை வாண்டடா வெளில அனுப்பிச்சிட்டாங்க. தன்வசம் இவ்வளவுதான் கண்டென்ட். அதுல சில வார்த்தைகள் தன்வசம் செய்ததற்காக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா என்ன நடந்திருக்குன்னா 24/7 1 எபிசோட்ல இது காட்டல. இவங்க 2 பேருமே ஒரு லவ் கண்டென்ட் போயிட்டு இருக்கு போல. தர்மலிங்கமும் வசந்திக்கும் இது நடந்துட்டு இருக்கு போல. அவங்க சும்மா அப்படி ஒரு சின்னதா ஒரு லவ் கண்டென்ட் போயிட்டு இருக்கு போல. அது வந்து 1 எபிசோட்ல வந்து வினோத் சொல்றப்பதான் தெரிஞ்சு. நீங்க பண்ற விஷயங்கள் ரொம்ப பார்க்க அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்பதான் இப்படி ஒண்ணு பண்ணாங்களா அப்படின்ற மாதிரிதான் அதை இருந்துச்சு. பண்ணிருக்காங்கப்பா. அது இந்த வாட்டி மட்டும் இல்ல, போன டாஸ்க்லயும் பண்ணாங்க. ஞாபகம் இல்லையா? பார்வதி அவர்கள் அமித் கிட்ட ஒரு டாஸ்க் பண்ணாங்க. ஞாபகம் இல்லையா? போன வாட்டி என்னது? நீ எத்தனாவது பொண்டாட்டின்னு கேட்டு போவாரு கமருதீன். ஓ ஆமா 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 ஆமா. ஏங்க எப்படி பண்றீங்க அப்படின்னாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ் எஸ் எஸ். எல்லா டாஸ்கையும் அமித் கிட்ட தான் பார்வதி அதை பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஓகேவா? அதை இந்த டாஸ்க்லயும் அவங்க செஞ்சிருக்காங்க. அதை ஒரு டாஸ்கா கிரியேட் பண்ணிருக்காங்க. இது புதுசு கிடையாது. போன வாட்டி அருணுக்கும் இவங்களுக்கும் வர்ஷினிக்கும் நடந்துச்சு. அது ஒரு டாஸ்க். அது 2 பேரும் அந்த டாஸ்க ஒரு நல்லா பண்ணாங்க. அது டாஸ்க் அதெல்லாமே பிக் பாஸ் எழுதி கொடுத்துட்டாரு. இவங்களா ஒண்ணு ப்ளே பண்றேன்னு சொல்லிட்டு தான் இவங்க ஃபன்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஆமா, இவங்களாவே பண்ணிட்டாங்க. அதை எழுதிட்டாங்க. இட்ஸ் ஓகே. அது ஒண்ணும் ரொம்ப ஆபாசமாலாம் ஒண்ணுமே கிடையாது. கேரக்டர் மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் அதை படிக்கும் போதே இவங்க சிரிச்சிட்டாங்க. சிரிச்சு என்ஜாய் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா கமெண்ட்டையும் சிரிக்கிறாங்க. அதாவது குமரனை தன் வசமாக்கி அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. He was happy. அது 2வது லெட்டர். 2வது லெட்டர். அதுல வந்து அரோரா குமரனையும் பிரிச்சது வந்து வசந்தி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண்டென்ட் போனோன்னு சிரிச்சுட்டு இது உண்மை இல்ல அப்படி யாரா எழுதுன அப்படின்னு ஃபன் பண்றாங்க. அங்க அதெல்லாம் பார்க்க முடியுது. எல்லாத்துலயுமே அவங்க ஃபன் பண்றாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அவங்க ஃபன் பண்ணிக்கிறாங்க. நான் நினைச்சேன் இந்த விஷயத்துல அவங்க சண்டை போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க சண்டை போட்டது அந்த விஷயத்துக்கு அவங்க ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. அதாவது ஒரு நார்மல் கண்டென்ட் கூட ஒரு ஆபாச கண்டென்ட்டா மாத்துறது பார்வதி கிட்ட தான் கத்துக்கணும். கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. ஒரு வார்டனை எப்படி அதாவது அந்த அரோரா வைத்தாங்கல்ல, ஆபாச குறினாங்கல்ல, அது எப்படி அரோராக்கே தெரியாம அது ஆபாச குறினாங்களோ, இங்க எழுதுற 3 பேருக்குமே தெரியல. அவங்க வந்து அவ்வளவு ஆபாசமா எழுதிருக்காங்க. அதையும் இவங்களாவே ஒரு நினைச்சுக்கிறாங்க. அவரு அதுக்கும் ஒரு படி மேல போய் அமித், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க இப்படி வார்த்தை இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சார் நீங்க யாரு தெரியுமா சார்? நீங்க லக்ஷ்மி மேனனுடைய பாய் ஃப்ரெண்ட். என் முன்னாள் காதலி. என்ன சார் பொசுக்கு நீங்க பயப்படுறீங்க? ஆக்சுவலா ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க அவரோட ரெஜிஸ்டர் பண்ண அப்படி இல்ல சார் இவங்க ஒரு ரெஜிஸ்டர் இது எல்லாத்தையும் வெளியில பேசுறாங்க. கனி அவர்கள் வந்து தனியா படிச்சு காட்டுறாங்க. எஃப்ஜே அங்க உட்காந்துட்டு தான் சொல்ற தைரியம் இல்லாம உட்கார்ந்து இருக்காரு எஃப்ஜே. இன்னொரு பக்கம் பிரஜன் படிச்சு காட்டுறாரு. இதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இது ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போயிடலாம், மூவ் பண்ணிடலான்றாங்க. இல்ல நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிருவேன் அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு இதை பேசுறாங்க. பேசும்போது பார்வதி சிரிக்கிறாங்க. அங்க பண்ண பார்வதி வேற, இங்க பண்ற பார்வதி வேற. சோ அவங்க ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காங்க. பிளாஸ்மா டிவி முன்னாடி என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றத கிளியரா இருக்காங்க. இதைத்தான் நான் வந்து கோடிட்டே காட்டிட்டு இருக்கேன் பார்வதி விஷயத்துல. ஆக்சுவலா வெளியில உட்காந்துட்டு இருக்கப்போ ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்லலாம், இது தப்பா இருக்கு, ஒரு கேரக்டர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ள வந்து உட்கார்ந்த உடனே எல்லாரும் சொல்றாங்க கேட்டு, இது ஃபன்னா பாருங்களேன், ஃபன்னா தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இவங்க வந்து நானும் ஃபன்னா தான் அட்ரஸ் பண்ணலாம்னு சொன்ன உடனே ஒரு ஷாக். அமித்துக்கு ஷாக்கு, கனிக்கு ஷாக்கு, எல்லாருக்குமே ஷாக்கு. ஃபன்னா அட்ரஸ் பண்றதுக்கு அவ்வளவு தூரம் நீங்க ஒப்பாரி வச்சீங்க. தனியா போய் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதீங்க. என்ன எங்கெல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு முட்டா பசங்க மாதிரி இருக்கா? அப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருப்பேனா? உங்களோட உட்கார்ந்ததுக்கு என்ன திட்ட வேற செய்வீங்களா அப்படின்றீங்க. ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது மக்களே. இதனாலதான் டென்ஷன் ஆறாங்க. எல்லாரும் டென்ஷன் ஆகி எப்படி இப்படி பண்ணலாம்னு சொன்னோடனே அவங்க
ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்புறம் போய் அழுறாங்க. செகண்ட் பிரேக் டவுன். அதெல்லாம் செகண்ட் அழுதுட்டாங்க, ப்ரோமோக்கான அதெல்லாம் கன்டென்ட் பண்ணிட்டாங்க, இது. அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் வச்சு ம். செஞ்சுட்டாங்க. அமித் வந்து இதுக்கு மேல தயவு செய்து உட்ரு தாயி. உன் ஃபர்ஸ்ட்டே பக்கமே, போயிடுச்சுங்க. உன் தங்காத்தமே எனக்கு வேணாம். உங்க மேல இருந்த அப்படின்னு ட்ரஸ்ட்டே எண்டு கார்டு உடைஞ்சு வச்சுட்டாரு. போச்சு எனக்கு. அப்பவும் ஓகேன்றாங்க. ஓகே, ஓகே, சரி. ஓகே. அவங்க ஓகே, ரியலைஸ் அதையும் பண்ணிட்டாங்கண்ணே. க்ளோஸ் வைக்கிறாங்க. கொஞ்சம் ஓவர்டூ பண்ணிட்டோமோன்னு ரியலைஸ் ஆயிடுச்சு அங்க அவங்களுக்கு. சரியா? அதுக்கப்புறமும் போய் உட்காந்து ஒப்பாரி வச்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. டன் அண்ட் டஸ்டட். அதுக்கப்புறம் தான் இப்ப கதையில ட்விஸ்ட். இப்ப எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு அ அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சீக்வென்ஸ விட்டுட்டீங்களே. சொல்லு. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா நான் தான் அத ஆல்ரெடி சொல்லிட்டு விட்டுட்டேனே. அத எதுக்கு நீ மறுபடியும் அட்ரஸ் பண்ற? வேணாமே. அழகா பறிச்சு ஆ உன்னை அப்படி அண்ணே அந்த டான்ஸ பாத்தீங்களா இல்லையா? ரைட் அரோரா, லெஃப்ட் பாரு, சென்டர்ல கமு. ஒரு ஒரு கல்ச்சுரல் புரோகிராம். ஆனா எனக்கு என்னமோ கம்மு இடத்துல தனுஷ் ஆடுன மாரியே, தனுஷ் ஃபீல் பண்ண மாரி ஒரு ஃபீலிங்கு. இல்ல வெளியில இல்ல வந்தோனே இல்ல. கேட்பீங்க போலயே அந்த பெர்ஃபார்மன்ஸ. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிஹர்சல் பண்ணி ஆடியிருக்காங்க. அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் நம்ம குடுக்கணும்ண்ணே. இதாச்சும் ஒழுங்கா பண்றாங்களே அப்படின்னு. ஒரு நீ பிராக்டிஸ் எடுத்து கேட்டாலும் ஒரு தரம் கேட்பேல எடுத்து நீ. பண்ணீங்கன்னா இதான். ஓகே, ஓகே. அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அது அங்க இருந்து ஆரம்பிக்குது. சரி சமைக்கணும் இப்ப எல்லாருக்கும் பசிக்குது. யார் சமைக்கலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல பாரு, நான் சமைக்கிறேன். எனக்கு ஒருத்தங்க யாராவது சொல்லிக் குடுக்கணும். யாராச்சும் கைட் பண்ணா நான் சமைச்சிருவேன். ஏன்னா நேத்து, முந்தா நேத்து எல்லாமே எனக்கு வந்து அமித் தான் சொல்லிக் குடுத்தாங்க. இன்னைக்கு அவர் சொல்லிக் குடுக்க மாட்ருக்காரு. ஏன்னா அவர் பேச மாட்ருக்காரு என்கிட்ட அப்டின்னோனே, சரி அப்டின்ட்டு அதெல்லாம் மறுபடியும் ஓகே, ஓகேன்னீங்களே. அப்புறம் ஏன் பேசணும்? அதான். பேச மாட்டேன்றாங்க. பிரஜன் வந்து எல்லாத்தையும் கேட்கறாங்க. யார் சமைக்கிறீங்க? யார் சமைக்கிறீங்க? யாரும் பார்வதி கூட சேர்ந்து சமைக்கிறதுக்கு விரும்பல. சோ அங்க இருந்து பிரச்சனை அதுல ரொம்ப ஆரம்பிக்குது. டென்ஷன் ஆயி கத்தி கூப்பாடு போட்டு வெளில போயிட்டாங்க. அப்புறம் வினோத் அவர்கள் போய் ஏதோ இது இல்ல, இல்ல. பண்ணிட்டு கூட்டு வந்து உள்ள அப்புறம் போயிட்டாங்க. ஆ. உள்ள போயிட்டாங்க. வெளில இருந்து உள்ள போய் அவங்க நான் போறேன் அப்டின்ட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமேட்டு அமித் ஒரு ஐடியாவோட வராரு. ஆக்சுவலா வந்து நாங்க சமைச்சுக்கிறோம். நாங்க பசங்களோட சேர்ந்து அவர் என்ன நெனப்புன்னா ஜேடி மாரி நாங்க அப்படியே ஸ்டூடண்ட்ஸோட சேர்ந்து நாங்க சமைச்சுக்கிறோம் அப்டின்றாரு. ஆனா ஆனா அப்படி ரூல்ஸ்ல அப்படி செய்ய கிடையாது. முடியாது. ம். ரூல்ஸ் படி அத செய்ய முடியாது. அத சோ பார்வதி புரிஞ்சுக்காம அவர்கள் வராங்க. அதுக்கப்புறம் வினோத் அவர்கள போய் கன்வின்ஸ் பண்றாங்க. வினோத் அவர்கள கூட்டிட்டு வராங்க. அப்புறம் வினோத் அவர்கள் ஹெல்ப் பண்றாங்க. ம். பொட்டேட்டோ வந்து ஃபர்ஸ்ட் சுடுதண்ணில முக்கி வைமா அப்படின்றாங்க. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு ஓகே. கடைசியா பாரும், எஃப்ஜேவும் தான் சேர்ந்து பண்ற மாரி. அதேதான் ரூல்ஸு. என்ன இருந்தாலும் பொறுமையானாலும் நீங்க 2 பேருமே பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹெல்ப் பண்றாங்க. இவங்க செய்றாங்க. அதுதான் நடக்குது. அதான் பாரு என்ன பிரேக் டவுன் ஆனாங்கன்னா, அங்க யார் தப்புன்னா, எல்லாரும் அமித்துக்கு அந்த தப்பு. சேர்ந்துக்கிட்டாங்க. ஆமா. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு தப்பு. பார்வதி கரெக்ட். அந்த ஒரு விஷயத்துல பார்வதி கரெக்ட். எஸ். நாங்கலாம் சேர்ந்து செய்றோம். அப்படி ரூல்ஸே கிடையாது. பிக் பாஸ் சொல்ட்டாரு அப்படின்னோனே, எஃப்ஜே என்ன சொல்றாரு, அப்ப ஹெல்ப் எடுத்துக்கிறது கூட அவுட் ஆஃப் டாஸ்க் தானே. இப்ப ஹெல்ப் அதுவும் பண்ணக்கூடாதுல்ல. அவங்க எப்படி சொல்லலாம்? அப்ப நீங்க அதுவும் தப்பு தானே அப்படின்றாங்க. இப்ப என்னதாங்க பண்றது அப்படின்னா, சொல்லிக்க நீங்களும் செய்ய முடியாத மாட்டீங்க. அவங்க கேட்டாலும் செய்ய விட மாட்டீங்க. வாட் இஸ் திஸ் அமித் அண்ட் எம்ஜே? சோ அந்த இதுல வந்து பாரு கரெக்ட்டா தான் இருந்தாங்க. அத நம்ம சோ அப்ரிஷியேட் அதுதான். பண்ணி தான் ஆகணும். அம்புட்டுதான். சரி ஓகே. சோ இன்னைக்கு வந்து கன்டென்ட் என்னன்னா, தன்னை வாய் குடுத்து புண்ணாக்கிக் கொண்ட பாரு தான். 99.9% ஓகேவா? அவங்க ஏதாவது ஒரு டிராமா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அவங்க ஃபேன்ஸோ யூ சோ கால்டு பிஆர் கும்பலா ஃபேன்ஸ் ஆனே எனக்கு இதுவரைக்கும் கன்ஃப்யூஷன்ல இருக்கேன். அந்த கும்பல் ஒரு முட்டு விழுது பாரு. எம்மா 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 எம்மா. 3 கன்டென்ட் இன்னைக்கு. சாரி ம். கன்டென்ட்ல பாதி பாரு தப்பு. ஓவர் வினோத் டூ இல்லையா? ஆயிட்டாங்க. சாண்ட்ரா தான் ஹெல்ப் பண்ணாங்களாம். 24/7ல பார்த்திருப்பாய்ங்க போல. ஓகே. 3 அழுகுற தருணத்துல ஃபர்ஸ்ட் சாரி தருணத்துல பாத்தீங்கன்னா வந்து 70% ஸ்டூடண்ட்ஸ் தப்பு, 30% பாரு தப்பு. வாட் யூ சே அண்ணே? ம். எஸ். அதுக்கப்புறம் இல்ல நடந்தது 70 வந்து ஆனா அது ஓவர் டூ பண்ணது வந்து பாரு தானே. அப்போ ஒரு அதான் 30 40% வச்சுக்கலாம். சரி ஓகே. 60, 40 இப்படி போயிடலாமா? ஆ. 60, 40 60 வந்து ஸ்டூடண்ட்ஸ் தப்பு. விக்ரம் தப்பு. 40 பாரு தப்பு. செகண்ட் ம். விஷயம் வந்து இந்த லெட்டர் மேட்டர்ல வந்து முழுசாவே 90% பாரு தப்பு. 10% ஸ்டூடண்ட் தப்பு. 10% இவங்க தப்பு. அந்த ஸ்டூடண்ட் எழுதின எஃப்ஜே, தப்பு. திவ்யா, ஓகேங்களா? விக்ரம் தப்பு. அந்த தப்பு. தேர்ட்ல வந்து 80% மத்தவங்களோட தப்பு. 20% பார்வோட தப்பு. ஓகே. இப்ப மொத்த மொத்த கால்குலேஷன்ல 300 மார்க் எவ்வளவு மார்க் பாரு? 300 மார்க்ல பாரு வந்து கம்மி தான். மத்தவங்க தான் அதிகம். ஆமா. ம், ம், ம். பாரு ஒரு 130 மார்க் வாங்குறாங்க.
மத்தவங்க அதிகமா வாங்குறாங்க. எஸ். சோ சோ பாரு ஃபெயில் பழைய ஆயிட்டாங்க, மத்தவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னு கிடையாது. இன்னைக்கு பாரு மொத்த பாஸ் எபிசோட் மொத்த எபிசோட்ல பாரு பாஸ் அந்த ஒரு இன்சிடென்ட தவிர மத்த எல்லா இன்சிடென்ட்லயும் பாரு வந்து பாஸ் ஆயிட்டாங்க. அந்த ஒரு எஸ். இன்சிடென்ட் பண்ண தப்பு இந்த மத்த 2 இன்சிடென்ட்னால தப்பிக்கப்படுமா? இல்ல பாருவின் முகத்திரை கிழிக்கப்படுமான்னு மக்களே முடிவு பண்ணீங்க. வீக்கெண்ட்ல தெரிஞ்சிரும். விஜய் சேதுபதி என்ன டேய் ஆஸ்கர் சொல்றாருன்றது. டேய் ட்ரம்ப் குட்றா அந்த ஆஸ்கார அப்படின்னா கூட நீங்க குடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம். இந்த இந்த ஸ்கூல் டாஸ்க்ல சாண்ட்ரா ஒண்ணுமே காணோம். திவ்யாவ காணோம். சபரி ஒருத்தன் பெருசா கேக்குறான் காணோம். பாருங்க. ஜோப்ரோ பாரு எப்படி கரெக்ட்? பாருக்காக கம்மு பாத்திரம் கழுவினாரு டே 1. அப்ப இது கரெக்ட்டா? அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு எபிசோட். பாரு நெறைய வேலை பார்த்தாங்க. அதுல நான் இன்னைக்கு எபிசோட மட்டும் பத்தி பேசுகிறேன். டெடி அவர்களே கோவப்படப்படாது. கோச்சுக்கப்படாது. நமக்கு யார் ஓவரால் மேலயும் பாத்தீங்கன்னா, நான் 100% பாருக்கு அகைன்ஸ்டா தான் நிப்பேன். அது உலக அறிஞ்ச உண்மை. இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல ஒரு நியாய இன்னைக்கு தர்மம் வேணும்ல. அவங்க தப்புன்னா தப்பு, சரின்னா சரி. நம்ம யாரும் பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவுமே கிடையாது. பிக் பாஸ் ரிவ்யூ யப். பொறுத்தவரைக்கும். அந்த டே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் அவங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாமே. ஆமா மக்களே. எஸ். திஸ் வாஸ் தி திங்ஸ் ஹேப்பன் டுடே. பெருசா ஒண்ணும் இல்ல. அஸ் யூசுவல் ஆமா. கன்டென்ட் பெருசா எதுவும் தனுஷ் கிடையாது. அவர்கள் வந்து அந்த மாம்பழமா பாட்ட மட்டும் கட் பண்ணி வைத்திருக்கிறார். அதை வீட்டுக்கு போயிட்டு லூப்ல கேட்பார் என்பதை நான் இங்கு பணிவுடன் சொல்லிக் கொள்கிறேன். புடிச்சிட்டேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் புடிச்சிட்டேன். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம். நான் தானடா. புடிச்சிட்டேன். போடலாம். நம்ம பண்றோம் அந்த சாங்கு. நம்ம ஏய் ஆடுறோம். நான் ஏன்டா உன் கூட அதை பண்ணணும்? எனக்கு புரியல. எனக்கு புரியலையே ஏன்? பெண்கள் ஆடுனா கொடுமையா சரி இருக்குடா தம்பி அது. நம்ம ஆடுறோம். ஒண்ணும் இல்ல. 1, 2 காஷ்மீர் எனக்கு காஷ்மீர் லொகேஷன் வேணும் அப்பனா. சரி ஓகே. அப்ப கூட்டு போங்க. நான் ரெடி. டன். போ. போலாம். ரைட். சரி ஓகே. லெட்ஸ் கோ டு தி கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்க்கு போலாம். கமெண்ட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி மக்களே ஏன் எதுக்குன்னு கேட்காம ஜோ அண்ணனுக்காக ப்ரே பண்ணீங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் எனக்கு. அதனால எனக்கு ப்ரே பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. எஸ். எனக்கு நாளைக்கு தெரியும் நைட் என்ன வந்து நான் நாள்னு. சொல்றேன். நல்லதே நடக்கணும். பாசிட்டிவா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே. எஸ். நன்றி. நெக்ஸ்ட். Who did it in best in school task? Your opinion. அமித், தமிழம்மா. ஆமா. அமித், தமிழம்மா இஸ் ஓகே. அவ்வளவுதான். பிரஜன் கூட ஓகே தான். லைட்டா லாஸ்டா அந்த கூல் போனது மட்டும் தவிர. ஆமா. நெக்ஸ்ட். ஸ்டூடண்ட்ஸ் எவ்ரிவன் ஆர் பேட். விக்ரம் பண்ணது ஃபன்னா தான் இருந்துச்சு. ஃபன்னா இருந்துச்சு. ஒரு எஃபர்ட்லாம் போட்டாரு. ஆனா அதுல எனக்கு ஃபன்னா பெருசா ஏதோ ஒட்டலன்ற மாதிரியே இருந்துச்சு அன்னபூர்ணி. எஸ். விக்கல் சிக்ரம் சேனல்லே விக்கல் சிக்ரம் பொழந்துகிட்டு இருக்காங்கடா. ஆமா. பின்ன என்ன ஃபன் பண்ண சொன்னா, அப்ப என்டர்டெயின் பண்ண சொன்னா, கோபப்படுற மாதிரி எல்லாம் பொழந்துட்டு ஓட் ஃபார் விக்கல் சிக்ரம்ன்றாங்க. எனக்கு புரியல. வெளியில வந்து டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்ன? வேணாவுக்கு பிபி கொடுத்த சீக்ரெட் டாஸ்கா இருக்குமோ? நம்மளுக்கே தெரியாம சீக்ரெட்டா இருக்குமோ? ராஜி மாதவன் நமக்கு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்ட விஷயங்கள். கூட இருக்கிறது யாரு? எஃப்ஜே இல்லையா? ஒரு வாரம் அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரு. இவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாங்க இப்போ. Kani not supporting staff and supporting students for stealing warden saree is not good. ஆமாங்க. அது தப்பு. அது கரெக்ட். நெக்ஸ்ட். Parvati is overacting and she is not taking task as task. Such a spoiler. அதுவும் ஓகே. ஆனா அவங்க ஸ்பாயில் பண்ண ரீசன் தெரியிட்டு இருக்காங்க. ஆனா அத வந்து நம்ம ஆளுங்க கொடுத்துடுறாங்க. இதுல 2 பேருமே கூட்டுக்கலாம் நீங்கதான். நெக்ஸ்ட். வெசல் வாஷ் பண்ணா மட்டும் ஆளு வேணும்னு கேக்குறாங்க பாரு. How it right? ஆளு வேணும்னு கேக்குறாங்க. How it right today? ஆக்சுவலா எல்லா வேலையும் அது எப்படின்னா 2 பேர் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்களே எல்லா வேலையும் பண்ண முடியாது. கடைசியில அவங்க தான் வெஷல் வாஷ் பண்றாங்க. நான் வெஷல் வாஷ் பண்ணிடுறேன். வெஷல் வாஷ் பண்ணி எல்லாம் கழுவி வச்சிடுறேன். நீங்க சமைச்சிருங்க அப்படின்றாங்க. ரெண்டுத்துல ஒண்ணு கேக்குறாங்க பேசிக்கலி. வணக்கம் ஜோனா. நான் ஸ்ரீலங்கால இருந்து உங்கள் அன்பு தம்பி ஷரண். உங்களின் சோசியல் சர்வீஸ் இன்னும் நிறைய சமூகத்துக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் இருந்து நான் நிறைய கற்றுக்கிறேன். நன்றி ஷரண். நன்றி. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும் அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.